பிரைஸ் லார்ட். கர்த்தர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக, பிப்ரவரி மாதத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தந்ததான அருமையான ஒரு தியான வசனம் யாத்திராகம் புஸ்தகத்தில் 34ஆம் அதிகாரம் 7வது வசனத்தினுடைய முதல் பகுதியை மாத்திரம் வாசிக்கலாம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். கீப்பிங் mercy ஃபார் thousands, 1000 generations. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். இப்போ இந்த மாதத்தினுடைய செய்தியின் துவக்கமாக இந்த தியான வேளையில சில காரியங்களை தியானிக்க போகிறோம். அதற்கு தலைப்பு அளவில்லா இரக்கம், இன்ஃபினிட் mercy. கண்களை மூடுவோமா? நண்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த வேத வார்த்தைகள் கர்த்தாவே எங்களுக்கு இனிமையானதாகவும், கர்த்தர் கடிந்து கொண்டாலும் எச்சரிப்புகளை கொடுத்தாலும் ஆண்டவரே அது எங்களுடைய நன்மைக்கு ஏதுவானது என்று சொல்லியும் அநேக நேரங்களில கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தி காண்பித்து பேசி இருக்கிறீர்களாவே. எங்களை தேற்றுகிற வார்த்தைகளாக, ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகளாக, தூக்கி நிறுத்துகிற வார்த்தைகளாக, தொடர்ந்து ஓடுவதற்கு பலன் கொடுக்கிற வார்த்தைகளாக இருக்கிறபடினாலே இந்த மாதத்திலும் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த வேத வசனத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களை உற்சாகப்படுத்துங்க. இன்னும் அதிகமாய் கர்த்தாவே உம்மை அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய மனக்கண்களை கர்த்தனை திறக்கும்படியாய் செபிக்கிறோம். இந்த மாதத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. இன்னும் ஓட வேண்டியதான, செல்ல வேண்டியதான தூரம் அதிகம் என்று உணர்ந்து கர்த்தாவை உற்சாகமுடைய கிருபை செய்யும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் செபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். அளவில்லா இரக்கம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? வேதத்துல பாத்தீங்கன்னா இந்த 1000 அப்படின்றதான இந்த சொல் 1000 என்கிற குறிப்பிட்ட இலக்கத்தை, ஒரு நம்பர், குறிப்பிட்ட இலக்கத்தை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. 1000 பேர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? 1000 கவுண்ட் பண்ணி அது ஒரு குரூப் அப்படின்ட்டு, அவர்களுக்கு ஒரு தலைவர். அப்படி 1000 அப்படின்றதான ஒரு நம்பர், இலக்கத்தை குறிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. அதே நேரத்தில் ஞான அர்த்தமாக அளவற்றது அல்லது முடிவில்லாதது என்பதை நாம மனிதர்கள் புரிந்து கொள்வதற்காகவும் கர்த்தர் இந்த வார்த்தையை வேதத்தில் பயன்படுத்துறாரு. தொடர்ந்து அடுத்த செய்தியில் அதை குறித்து இன்னும் அதிக விளக்கமாக நம்ம பார்க்கலாம். 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் என்றால் அவருடைய இரக்கம் சிம்பிளா நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய இரக்கம் முடிவில்லாதது, இன்ஃபினிட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த இன்ஃபினிட் என்பதை நமக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் பாத்தீங்கன்னா 1000 தலைமுறைகளுக்கு அப்படின்றதான வார்த்தையை சொல்றாரு. அப்போ எக்ஸாக்டா 1000 தலைமுறைக்கு மட்டும்தானா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும் இல்லையா? அப்போ அது இன்ஃபினிட் என்பதை, அளவற்றது என்பதை குறிக்கிறதற்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறதான வார்த்தை. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, நெவர் எண்ட் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். என்னது காலைதோறும் புதியவைகள்? ஆமா, கர்த்தருடைய கிருபை, இரக்கம். இது பாத்தீங்கன்னா நம்ம கர்த்தருடைய கிருபை காலைதோறும் புதுசா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஆனால் பாத்தீங்கன்னா அவருடைய இரக்கம் அப்படியே ரினியூ ஆகிட்டே இருக்கான். ஒவ்வொரு நாள் எழுந்திருக்கும் போதும் கர்த்தருடைய இரக்கம் உன்னை தொடருகிறது. இரக்கத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த நாளுக்கும் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவருடைய இரக்கங்களுக்கு அது எண்டே கிடையாது அப்படின்ட்டு வார்த்தை சொல்லுகிறது. சரி, யாருக்கு அவருடைய இரக்கம்? அது ஒரு கேள்வி. யாருக்கு அவருடைய இரக்கம் அளவில்லாதது அப்படின்னு சொன்னா 2 வசனங்கள் இந்த கேள்விக்கான பதிலை நமக்கு விளக்குது. என்ன அப்படின்னா, இந்த 6-7 வசனங்களை முழுசா வாசிக்கும் பொழுது, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயும் சத்தியம் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளிகளை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். 2 வசனங்கள். இப்ப கர்த்தர் தம்மை இந்த வசனங்களின் மூலமா அல்லது இந்த வார்த்தைகளின் மூலமாக தம்மை வெளிப்படுத்தினார். ஏன் அப்படின்னா, நான் இன்னும் அறிய வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்டான். மோசே ஆண்டவரை அறிந்தவனா? எல்லாம் அறிந்தவன்ல. அவன் கேட்கறது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. பல முறை நான் வாசித்திருக்கேன். ஆனா என்ன அவனுடைய வாஞ்சை காணப்பட்டுச்சு அப்படின்னா,
நீங்க யாத்திரா 3ஆம் அதிகாரிலே பார்ப்பீங்க. அவன்கிட்ட அவர் பேசுறாரு, யாருன்னு கேட்குறான், எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு, அதுக்கப்புறம் அவன் அனுப்புறாரு. ஒரு ஜனங்கள்லாம் கொண்டு வரும்போதும் பாருங்க, யாத்திரா 33ஆம் அதிகாரத்துல 13வது வசனம் பாருங்க, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும், இவ்வளவு நாள் அறிந்திருந்தது யோசித்து பாருங்க, நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். இன்னும் அவரை அறிய வேண்டும் அப்படின்றதான ஒரு வாஞ்சை அதை அவன் சொல்லுகிறதற்கு தயங்கல. நம்மளாம் என்ன சொல்லுவோம், ஆண்டவரை நான் இவ்வளோ அறிந்திருக்கேன் அப்படி சொல்லிக்குவோம்ல. நல்லா அவரை ரொம்ப அறிந்த மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம காண்பித்துக்குவோம். நம்முடைய ஜபத்திலையும் அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவரோடு கூட முகமுகமாய் பேசின ஒரு மனுஷன், அப்படி ஆண்டவர் அவனை வெளிப்படுத்தியும் கூட இன்னும் அவரை அறியணும், நான் இன்னும் அறிந்து கொள்வதற்கு ஏராளமான காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி அவரிடத்துல அவன் கேட்டபோது தான் அடுத்து ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இறங்கி அவனோடு கூட பேசினார். நல்லா சொன்ன இதை இந்த கர்த்தர் தம்மை இந்த வசனங்களின் மூலமாக he revealed himself by these verses. என்ன அப்படின்னா அந்த 34ஆம் அதிகாரத்துல அந்த 6-7 வசனம். இதுல ஒரு 6வது வசனத்துல இப்படி பார்ப்பீங்க, யாருக்கு அளவில்லாத அந்த இரக்கம் கிடைக்கும் அப்படின்னா, கர்த்தராகிய தம்மை தேவனாக ஏற்றுக்கொண்டு, அதாவது கர்த்தராகிய தாம் ஒருவரே மெய்யான தேவன் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வெளிப்படுத்தினார். நான் வாசிக்கிறேன் பாருங்க, 6வது வசனம். கர்த்தர் என்ன சொல்றாங்க, கர்த்தர், நீங்க கர்த்தர் கர்த்தர்னு வாசிக்கும் போது எப்படி எடுக்கிறீங்க நீங்க? 6வது வசனத்தை சொல்றாருல்ல, கர்த்தர் இறங்கி கடந்து போகும்போது அவர் சொல்றாரு கர்த்தர் கர்த்தர் அப்படின்ற. அப்படின்னா என்ன? இங்கிலீஷ்ல படிச்சா உங்களுக்கு புரிஞ்சிடும். தமிழ்ல படிக்கும்போது இதுன்னா கர்த்தர் கர்த்தர் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. என்ன மீனிங்னா, கர்த்தர் கர்த்தர்னா யாரு அப்படின்னு சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? லார்ட், லார்ட்னா யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காடு தான் லார்டு அப்படின்ட்டு என்ன பண்றாரு, வரிசையா சொல்றாரு. கர்த்தர், கர்த்தர்னா என்னன்னா, கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதேவம் சத்தியம் உள்ள தேவன். இந்த மெய்யான தேவன் இரக்கமும் கிருபையும் தயவும் உள்ளவர் காணப்படுற அவர் தான் கர்த்தர் அப்படின்ட்டு கர்த்தருக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன பண்றாரு, அவர் கொடுக்கிறார். ஆனபடினால என்ன அறிந்து கொள்கிறீங்க, யாருக்கு அளவற்றதான அந்த இரக்கம் என்று சொன்னால், கர்த்தராகிய அவரை தேவனாக ஏற்றுக்கொண்டு, அதாவது கர்த்தராகிய அவர் ஒருவரே மெய்யான தேவன் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அளவில்லா இரக்கம் என்பதை வெளிப்படுத்தினார். அது 7ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, மன்னிக்கத்தக்க தேவன் கர்த்தர் ஒருவரே என்று அவரை விசுவாசித்து அவரிடத்தில் மனம் திரும்பி அவரிடத்தில் மன்னிப்பை யாசிப்பவர்கள், வேண்டுபவர்கள், விரும்புகிறவர்கள், யாசிப்பவர்கள்னா அவர் இடத்தில் இரக்கம் பெறுவார்கள், அவர்களுக்கு அவருடைய இரக்கம் அளவில்லாததா இருக்கும். அதான் 7வது வசனத்தினுடைய அர்த்தம். வாசிக்கிறவனா பாருங்க, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் யாரு? இந்த கர்த்தர் என்கிற மெய்யான தெய்வம். அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கக்கூடிய தெய்வம். ஆனால் அதே நேரத்தில் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். அப்ப 7வது வசனம் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது அவரை குறித்து. என்னன்னா, மன்னிக்கத்தக்கதான தேவன் கர்த்தர் ஒருவரே என்று அவரை விசுவாசித்து அவரிடத்துல என்ன பண்ண, தன்னுடைய இருதயத்தை திருப்பணும், மனம் திரும்பி அவரிடத்தில் மன்னிப்பை விரும்புகிறவர்கள், யாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள் பாத்தீங்கன்னா அவரிடத்துல இரக்கத்தை பெறுவார்கள், அவர்களுக்கு அவருடைய இரக்கம் அளவில்லதா இருக்கும். அல்லேலூயா. அப்ப அளவில்லா இரக்கம் தான். ஆனால் யாருக்கு அப்படின்னு சொன்னா, இவனமாய் அவருடைய வெளிப்படுத்தினார் இல்லையா, இவனமாய் அவரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல வருகிறவர்களுக்கு அவருடைய இரக்கம் ஏன்னா அளவில்லா இரக்கம்னா அது எங்க கொண்டு போகிறது? இப்ப நம்ம வாசித்தோம் புலம்பல்ல என்ன அப்படின்னு சொன்னா, அனுதினமும் புதிதாக ரினியூ பண்ணுகிறதை போல அவருடைய கிருபை இரக்கத்தை அனுதினமும் நம்ம காலையில எழுந்திருக்கும் போது அந்த நாளுக்கு வேணும் இல்லையா, அப்ப ஆண்டவர் ரினியூ பண்ணுகிறதை போல அது காணப்படுது என்றுதான் இந்த புலம்பர் 3:22, 23 மாசம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. ஆண்டவர் பாத்தீங்கன்னா இவனமாய் வாக்கு பண்ணினது மாத்திரமல்ல, கொடுக்கிறது மாத்திரமல்ல, அதை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அதான் பாத்தீங்கன்னா உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது என்று அந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இப்ப புலம்புகிறதான ஒரு வேளையில கர்த்தருடைய வார்த்தையை நினைவு கூர்ந்து, வாக்கு தத்துவத்தை நினைவு கூர்ந்து, அவர் யார் என்பதை நினைவு கூர்ந்து ஒரு மனுஷன் பேசுகிறான். யோசித்து பாருங்க, புலம்பும் போது நம்முடைய வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும்? நெகட்டிவான வார்த்தைகள் வரும்ல.
ஆனால் புலம்புகிற ஒரு மனுஷன் என்ன வார்த்தைகளை பேசுகிறான்னா, நம்பிக்கையான வார்த்தைகளை, ஆண்டவர் கொடுத்ததான அந்த வாக்கு தத்துவங்களை நினைவு கூர்ந்தவனாக, அனுதினமும் அவன் ருசிக்கிறதான அவருடைய அந்த கிருபையை இரக்கத்தை நினைவு கூர்ந்தவனாக அதை பார்த்தீங்கன்னா அவன் எழுதுகிறான். இப்போ நம்முடைய லைஃப்ல அப்படிதான், உலகத்தில் அநேக பாடுகள் மத்தியில் நம்ம கடந்து போகிறவர்களாக இருக்கலாம். அதனால் நம்முடைய வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாது, நெகட்டிவான வார்த்தைகள்லாம் வரக்கூடாது. அவருடைய கிருபை இல்லைன்னா, ஒவ்வொரு நாளும் அவருடைய இரக்கம் ரினியூ ஆகிட்டே இல்லை அப்படின்னு சொன்னா, எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி நம்மளால வாழ முடியும் சொல்லி சிந்திச்சு பாருங்க. ஒரு நாள் பாட நம்மளால தாங்க முடியாது. அப்ப ஆனபடினாலே அவருடைய இரக்கம் அளவில்லாதது, இன்ஃபினிட். யாருக்கு என்று சொன்னால், அவர் மோசேயிட்ட தான் யார் என்று வெளிப்படுத்தினார் அல்லவா, அவனமாய் அவரை ஏற்றுக்கொண்டு ஓடி வருகிறவர்களுக்கு அவருடைய இரக்கம் அளவில்லாததா இருக்குது. கண்கள் மூடுமா? எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, அப்பா, மோசே அவ்வளவாய் உம்மை அறிந்திருந்தோம். எங்களுடைய பார்வையில மோசே உம்மை அதிகமாய் அறிந்திருந்ததாய் நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அவன் கர்த்தாவே தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்தி காண்பித்த போது, நான் இன்னும் அறியணும் என்று சொல்லி ஆண்டவரே உம்மிடத்துல கேட்டானப்பா. அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையின் நிமித்தமாய் அந்த மனுஷனோடு கூட ஆண்டவர் பேசி, நீர் கர்த்தாவே அந்த இடத்துல இறங்கி அவனுடைய அருகிலே நின்று, இவனமாய் கர்த்தாவே நீர் யார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் வெளிப்படுத்தி காண்பித்தேன். இதனால நாங்கள் வாசிக்கும் பொழுது உம்முடைய அளவில்லாத இரக்கம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்வதற்கும், ஆண்டவரே யாருக்கு அந்த அளவில்லாத இரக்கம் ஆண்டவரே காணப்படுகிறது, யார் அதை ருசிக்க முடியும், யார் அதை அனுபவிக்க முடியும் என்கிறதான காரியத்தை கூட அந்த வசனத்திலே கர்த்தரை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுக்கு இந்த மாதத்தை ஆசீர்வதிங்க. எங்களுக்கு முன்பாய் காணப்படுகிற கர்த்தாவே எங்களுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்பா உம்முடைய கிருபை இரக்கமும் தயவும் அப்பா எங்களை தொடர்ந்து தாங்குவதாக. இந்த அளவில்லா இரக்கத்தை நாங்கள் அனுதினமும் அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, நன்றியுள்ள பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக. தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிறவர்களை இதை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அருமை பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Mahal